ஒரு காலத்தில் ஒரு காட்டில் அனைத்து விலங்குகளையும் பயமுறுத்தும் ஒரு வலிமையான சிங்கம் இருந்தது. ஒவ்வொரு நாளும் அவர் கண்டுபிடிக்கக்கூடிய எந்த விலங்கையும் வேட்டையாடுவார். மிருகங்கள் பயந்தன, என்ன செய்வது என்று தெரியவில்லை. ஒரு நாள் அவர்கள் சிங்கத்தை தடுக்க ஒரு திட்டத்தை கொண்டு வரக்கூடினர். ஒரு புத்திசாலியான முயல், சிங்கத்திற்கு ஒவ்வொரு நாளும் ஒரு மிருகத்தை வழங்குவோம், அதனால் அது நம் அனைவரையும் வேட்டையாடி காயப்படுத்த வேண்டிய அவசியமில்லை என்று பரிந்துரைத்தது. விலங்குகள் ஒப்புக்கொண்டன. சிங்கம் ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டது. ஒவ்வொரு நாளும் ஒரு விலங்கு சிங்கத்திடம் சாப்பிடச் செல்லும். முயல்களின் முறை வந்தபோது சிங்கத்தை முறியடிக்க ஒரு புத்திசாலித்தனமான திட்டத்தை அவர் நினைத்தார். முயல் மெதுவாக சிங்கத்தை நெருங்கியது. மிகவும் கவலையாக இருந்தது. சிங்கம் கூச்சலிட்டது, ஏன் தாமதமாக வருகிறீர்கள்? முயல் தலைவணங்கி, ஓ பெரிய சிங்கம், நான் என் வழியில் இருந்தேன், ஆனால் மற்றொரு சிங்கம் என்னை தடுத்தது. அவர் உங்களை விட வலிமையானவர் என்றும் காட்டின் ராஜாவாக இருக்க விரும்புகிறார் என்றும் கூறினார். கோபமடைந்த சிங்கம், என்னை இந்த சிங்கத்திடம் அழைத்துச் செல்லுங்கள். உண்மையான ராஜா யார் என்பதை நான் அவருக்கு காண்பிப்பேன். முயல் சிங்கத்தை ஒரு ஆழமான கிணற்றுக்கு அழைத்துச் சென்று, அவன் உள்ளே இருக்கிறான் என்று சொன்னது. சிங்கம் கிணற்றுக்குள் உற்று பார்த்து தனது பிரதிபலிப்பை பார்த்தது. அது மற்ற சிங்கம் என்று நினைத்து அவர் கர்ஜித்து தாக்க குதித்தார். ஆனால் ஆழமான கிணற்றில் விழுந்ததால் அவரால் வெளியே வர முடியவில்லை. காட்டில் இறுதியாக பாதுகாப்பாக இருந்தது. அனைத்து விலங்குகளும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தன. ஒழுக்கம். புத்திசாலித்தனமும் வலிமையை விட அதிக சக்தி வாய்ந்ததாக இருக்கும்.